ஜான் ஜிலேக் ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனா இருக்கிறாரு. தன்னோட மனைவிக்கு டிபி வியாதி வந்துடுது. அடுத்தது இவங்களுக்கு வந்து ஹார்ட் ரிதம் வந்து அப்நார்மலா இருக்கும். ஹார்ட் ரிதம் அப்நார்மலா இருக்கிறதுனால இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பேரலைஸ் ஆயிட்டாங்க. இவங்க மரணத்தோடு போராடிட்டு இருக்காங்க. இந்த தேவ மனுஷன் தனக்கு வந்து அந்த நிந்தையில முழங்கால் படிட்டு, என் மனைவி இன்னும் சில நாட்கள் தான் பார்ப்பேன், நான் சாமி உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறாளே, எப்படி இந்த கரத்துல போய் நான் அடக்கம் பண்ணுவேன்? பல வேதனை இவருக்கு. அழுகிறார். அழுது வேதத்தை படிக்கும் போதோ இந்த வசனம் அவரோடு கூட பேசுகிறது. இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்து வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தினார்னு வந்ததுமே இவர் மைண்ட்ல ஒரு ட்ரிகர் ஆகுது. அப்ப என் மனைவி இப்படி வியாதியாய் படுத்துக் கொண்டு இருக்கிறதுக்கு சாத்தான் தான் காரணமா என்று மனைவி இடத்துல ஓடி போய் ஜெபிக்கிறார். மனைவி எழுந்து உட்கார்றாங்க. டிவி வியாதி குணமானது, ஹார்ட் ரிதம் நார்மலானது, பேரலைஸா இருக்கிறவங்க எழுந்து உட்கார்ந்துட்டாங்க. இந்த தேவதாசருடைய ஊழியத்திலே அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ஜான் ஜிலேக் என்றால் இன்னும் கிறிஸ்டியானிட்டியில உலகம் முழுக்க இவருக்கு தெரியும். ஆர்டினரி மேன், சாதாரணமான ஒரு மனுஷன் தேவனுடைய வல்லமையை எப்படி தெரிந்து கொண்டார் என்றால் ஜெபத்தின் மூலமாக தெரிந்து கொண்டார்.